மிகவும் பக்திபூர்வமாகவும் பக்குவமாகவும் இந்த சிறப்பு இந்த 12 நாட்களுக்கும் தாண்டி அந்த ஆலயை தாண்டி அந்த வளாகத்தில் பெருந்திரளான உறவுகளனருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காமத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து கதிர்காமம் கொடியேற்றம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10ஆம் தேதி வந்து உகந்தமலையில் இந்த யாத்திரை பயணத்தை ஆரம்பித்த யாத்திரிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு இந்த கதிர்காமத்தை வந்து அடைவினோம். மாலை பொழுதில் தான் வந்து இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்குது. நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணிக்க கங்கை கரையெல்லாம் நிற்கிறோம். இப்படியே வந்து இங்கே நடைபெறுற இந்த நிகழ்வுகள் திருவிழாக்கள் சம்மந்தமான காட்சிகளை தான் வந்து இந்த காவலி பகுதியில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்கோ காவலி பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர்காமத்துக்கு போகிற அந்த பிரதான இந்த சுற்றுவட்ட பாதை தொகுதியில் நிற்கிறோம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இடதுபுறமாக திரும்பி 4 கிலோமீட்டர் பயணித்தா இந்த செல்ல கதிர்காமத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீதியால் வந்து இனி நாங்கள் இப்படியே வந்து இடதுபுறமாக பிரயாணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சந்தியில் நிற்க வந்து ஒரு பேருந்து ஒன்று வந்துட்டுது. அப்போ அந்த பேருந்தில் ஏறி பயணித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர்காம சந்தியிலேருந்து இந்த செல்ல கதிர்காமத்துக்கு வந்து 4 கிலோமீட்டர்கள். பார்த்திங்கன்னா செல்ல கதிர்காமம் பகுதிக்கு வந்துட்டோம். இதான் வந்து நாங்கள் வந்துடுறீங்கன்னா பேருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து நாங்கள் மாணிக்க கங்கை கரையை நோக்கி தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போதான் வந்து ஒரு பஸ்ஸும் கொண்டு வந்து அடிச்சிருக்கு. இங்கே யாழ்ப்பாண பேருந்து கொண்டு வந்து நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த யாத்திரை வந்த ஆக்கள் எல்லாம் தங்கி இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் தங்கி நின்று வந்து உணவுகளும் சமைச்சு கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. இது வந்து பெரிக்கங்காய் என்று சொல்கிறது. நானும் சாப்பிட்டதில்லை. இங்கே தான் இதை முதல் பார்க்குறேன். தொடர்ச்சியாக இப்படி நாங்கள் இந்த ஆற்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி வந்து இந்த மாணிக்க கங்கை கரைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்க பெருந்திரளான பக்த அடியார்கள் நிற்கிறத பார்க்கலாம். அதோட வந்து இங்கால பார்த்திங்கன்னா இந்த மொட்டை அடிக்கிறது வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த மொட்டை அடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கணும் பேலர். இங்கால பாருங்க இந்த பாலி பேசின் அதுகள் எல்லாம் விற்பனைக்கு வேண்டி வச்சு கிடக்கு. நாங்களும் போய் நீராடத்தான் போகிறோம். ஆனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீர் மட்டம் குறைஞ்சி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக அதிகரிச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாணிக்க கங்கை கரையில் தான் வந்து நிற்கிறோம். நாங்களும் வந்து குளிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பெருந்திரளான ஆக்கள் வந்து நீர் ஆடிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். நாங்களும் வந்து குளிக்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீராடி முடிச்சுட்டு இந்த மாணிக்க கங்கை கரையால் அப்படியே வந்து இந்த மாணிக்க விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னாலே தெரியும் நிறைய இடத்த வந்து இந்த கடைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மொட்டை அடித்து நேர்த்தி செய்கிற ஆக்களுக்கு வந்து மொட்டை அடித்து விட்டு கொண்டிருக்கணும். இப்படி நீங்கள் பல்தரப்பட்ட விற்பனை நிலையங்கள் உருவாகியிருக்கு. இப்போ நேற்றிரவோட அவட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பரவலாக இந்த அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும். தேங்காய்கள் இருக்குது பாருங்கள்.
தொடர்ந்து வந்து இங்காலயம் பார்த்தீங்கன்னா இங்காலயம் இந்த பூஜை பொருட்கள்லாம் பரவலாக இந்த அர்ச்சனை தட்டங்களாக மாற்றப்பட்டு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்படி நாங்கள் ஆலய பகுதிக்கு தான் போக போகிறோம். ஸோ இதில் எல்லாம் இந்த பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் இந்த பூஜை தட்டுகளுடைய அந்த அமைப்பும் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்குது. மாணிக்கங்க பிள்ளையார் கோயிலில் முன்புறத்துக்கு வந்துட்டோம். ஜாலயம் பார்த்தீங்கன்னா இந்த பல்தரப்பட்ட இந்த மாலைகள் ஆபரணங்கள் விற்பனைக்கு வண்டி வச்சிருக்கிறத பார்க்கலாம். பாருங்க ஆலயத்தின் முன்புற பகுதி மாணிக்க கங்கை பிள்ளையார் ஆலயம். சுழற்சியாக இப்படி நாங்கள் ஆலயத்துக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு முன்னல்லே பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த வர்த்தக நிலையங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. அப்படி எஞ்சாலே ஒரு விகாரைக்கு போகிற வழியும் ஒன்று இருக்குது. பாருங்க பிள்ளையார் கோயில். இதில் இந்த நெய் விளக்குகள் ஏற்றி நேர்த்திக்கடன் செய்கிறாக்கள் வந்து நெய் விளக்குகளை வந்து ஏற்றி கொண்டிருக்கணும். வர இருக்கு. இப்படி நாங்கள் உள்ளுக்க போவோம். கோவிலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நகர முடியாத அளவுக்கு சரியான சன நெரிசலாக தான் இருக்குது. பாருங்க அடுத்த பூஜைக்காக வேண்டி இந்த அர்ச்சனைகள் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் இந்த அர்ச்சனைகள் செஞ்சு கொண்டிருக்கேன் இப்போ பூசாரிமார். இங்கே பாருங்க அர்ச்சனை தட்டுகள் இருக்கு. ஆலயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வெளி வீதியூடாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய பேர் வந்து இந்த பிரசாதங்கள் வந்து செய்து படையல்கள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க மாணிக்கம் யார் இந்த ஆலயத்தினுடைய கரையினூடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில் உண்டு. வேறாக இப்படியே வந்து நான் இந்த கோயிலை வந்து வெலம் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியார் வந்து இந்த அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார் குலசாதம் செஞ்சு. இந்த விதத்தில் பக்தர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டு இருக்கணும். நன்கொடையும் வழங்கலாம் ஆலயத்துக்கு. அதுக்கும் வந்து இந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆலயத்தின் அருகில் தான் வந்து நிற்கிறோம். பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா அவல் தந்தது. இந்தியாவில் இந்த குரங்குகள்ட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதோடு இந்த மரத்தில் வந்து இந்த நம்ப பிளேட்டுகளும் கட்டியிருக்கணும். என்னென்னு தெரியலை. இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற இந்த மரத்தில் தொடர்ச்சியாக பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கணும். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இதில் வந்து ஒரு விகாரி ஒன்றும் இருக்குது. ஸோ அந்த பகுதியும் இருக்க போய் சும்மா பார்த்துட்டு வருவோம். இந்த ஆலயத்துக்கு இணைந்த விதத்துலேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இந்த தாமரை பூக்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும். இந்த விகார பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்து மக்கள் வந்து வழங்கி கொண்டு போகிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த விகார பகுதியை போட்டு திரும்பவும் வந்து இந்த ஆலய பகுதியில் நிற்கிறோம். இப்படியே வந்து இந்த ஆலயத்தின் இடதுபுற வீதியால் போனால் வந்து இந்த வள்ளி தெய்வானை கோயிலுக்கு போகலாம்ன்ற மாதிரி சொல்லிடலாம். அந்த இடத்தையும் இருக்க போய் பார்ப்போம். பாருங்கள் இதில் போட்டிருக்கு வரலாற்று சிறப்புமிக்க வள்ளி தெய்வானை ஆலயம் உண்டு. சிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல இந்த ஜூஸ் கடையில் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். கடைகள்லாம் வந்து இங்கே அதை நிறைஞ்சிருக்குது. பாருங்க இந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் வச்சுக்கிறத பார்க்கலாம். அதோட வந்து பரவலாக இங்கே பாருங்கள் இந்த மாலைகள் இது ஒரிஜினலாக ஃபேக்காக தெரியல. நல்ல இந்த ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம்.
கொஞ்ச காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை வந்து பிரபலியமானது. இப்போ பிரசாண்ட் இல்லை. தொடர்ந்து இப்படி நாங்கள் இந்த வள்ளி தெய்வானை கோயிலை பார்க்குறதுக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவ்வாறே வந்து இந்த ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்காக நிற்கிறோம். எஞ்சையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை வந்த ஆட்கள் தெரிச்சு நிற்கிறது தான் பார்க்கலாம். இதான் வந்து இந்த வள்ளி குகை. பாருங்க முருகப்பெருமான் சிலை இருக்கு. இந்த வள்ளி குகை பகுதி இதுக்கு தான் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா நான் காணொலி பதிவு செய்யலான்ட்டாலும் நான் அதை செய்யலை. இந்த இலையும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு கோயில் ஒன்றும் இந்த பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். இவ்வாறாக இருக்குது இந்த வள்ளி தெய்வானைக்குரிய கோயில் பகுதி. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வள்ளி கோயிலை வந்து பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். இனி இப்படியே வந்து செல்ல கதிர்காமத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி தான் வந்து பிரயாணிக்க போகிறோம். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்கள். பார்ப்போம். ஒரு ஜூஸ் கடை கொண்டு தான் வந்திருக்கிறோம். இந்த ஒரே ஜூஸ் கொண்டு குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோடம்பழ ஜூஸ் ஒன்று வாங்கினாங்க. 100 ரூபாயாம். என்ன மாதிரி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். சாதாரணமாக வந்து வீட்டை செய்கிற மாதிரியே இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஆலய பகுதியிலேருந்து வெளியேறி போய்கொண்டிருக்கிறோம். இதான் வந்து பிரதான வாயில். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாணிக்ககங்கை கரையால் அப்படியே வந்து ஆலய பகுதிக்கு போனாங்க. கதிர்காமம் பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பேருந்துலாம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதிர்காமம் பகுதிக்கு வந்துட்டோம். செல்ல கதிர்காமத்திலேருந்து கதிர்காமம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து கட்டணம் வந்து 70 ரூபாய். இதே வந்து நீங்கள் முச்சக்கரை வண்டி எடுத்தீங்கன்னா பிக்னிக்கு வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே வந்து தேவைப்படும். ஆனால் அடிக்கடி தூரடங்களுக்கு போகிற பேருந்துகளும் வந்து இந்த ஷோட்டாக்களை ஏற்றி தான் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். சரி, இனி இந்த கதிர்காமம் கோயிலை போய் பார்ப்போம். கதிர்காமம் இந்த கோயிலுக்கு போகிற வாயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நுழைவு பகுதியிலே வந்து நிறைய சலூன்கள் வந்திருக்கு. தற்காலிகமாக நிறைய சலூன்கள் அமைக்கப்பட்டு இந்த மொட்டை அடித்து நேர்த்திக்கடை நிறைவேற்றுறார்கள். இந்த பகுதியிலையும் வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியான வெயிலாக இருக்குது. இப்போதான் வந்து இந்த யாத்திரைக்காரர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த கதிர்காம பாதைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இதை தாண்டி அந்த ஆலயத்தை தாண்டி அந்த வளாகத்தில் பெருந்திரளான மக்கள் வந்து இஞ்சால இப்படி தங்கி இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே போக போக வந்து தொடர்ச்சியாக ஆலய வளாகம் முழுவதுமாக பக்தர்கள் இவ்வாறு தங்கி சூழ்ந்திருப்பதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாணிக்ககங்கை ஆற்று பகுதிக்கிட்ட தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாணிக்ககங்கை ஆற்று பகுதியோட தான் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த ஆற்றுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கிற பாலத்தால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாணிக்ககங்கை ஆற்று பகுதியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து நீராடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாலத்திலேயும் வந்து நாங்கள் விலகி செல்ல முடியாத அளவுக்கு நெரிசலாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பக்தர்களுக்கும் அதிகமான ஆட்கள் ஒரே நேரத்தில் நீராடி கொண்டிருக்கணும். இந்த முதலேருந்து அச்சுறுத்தலும் இருப்பதாகவும் தெரியப்படுத்தியிருந்தவ. அதாவது இந்த குறிப்பிட்ட பேரியர் மட்டும் பிரச்சனை இல்லை, அங்கால பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆலய பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சித்தர்களின் குரல் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பாத யாத்திரை, அதாவது செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து இந்த கதிர்காமம் வரையான பாத யாத்திரை குழுவினர், அதாவது இந்த வேல் சுவாமிகள் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இந்த கதிர்காமத்தை வந்து அடைகிறதாக வந்து கூறியிருந்தவை. இனி வந்து அது தொடர்பான காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது நிறைவடைய
கதிர்காம கொடியேற்றம் தொடர்பான காட்சிகளையும் வந்து நீங்கள் இனி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். කතරගම දෙවියන් පිළිබඳ විශ්වාසය කතරගම දෙවියන්ට පාරහාර වෙන්න බුදු පූජා කරන්නට ජනතාවගේ වටිනාකම. ඒක අය ශ්‍රී පමණක් සීමා වෙන්නේ නැහැ. විශේෂයෙන්ම ඔවුන් ඉන්දියාවට විතරක් චීන ජාතිකයින් පවා නේද? අපි දැක්ක පසුදැසල චීන ජාතිකයින් කණ්ඩායමක් වශයෙන් வந்தடைந்திருக்கிறது. எனவே பல நூறு அடியவர்கள் வேல்களை சுமந்த வண்ணமாக தங்களுடைய பாதந்தேய நடந்து கல்லும் முள்ளும் மெத்தையென நினைத்து அடியவர்களெல்லாம் முருகப்பெருமானுடைய பாத கமலங்களை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது சித்தர்களின் குரல் ஏற்பாட்டிலே ஒழுங்கமைக்கப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டு 6 இடங்களிலே சித்தர் யாகம் செய்யப்பட்டு மிகவும் பக்திபூர்வமாகவும் பக்குவமாகவும் எங்களுடைய சித்தர்களின் குரல் தலைவர் ஆதித்யண்ணன் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் மனோ அண்ணன் அவர்கள், எங்களுடைய வேல்சாமி தியாகராஜா சுவாமி அவர்கள் மற்றும் எங்களுடைய ஆஸ்தான குருவாக விளங்குகின்ற மகேஸ்வரன் சுவாமி அவர்கள் அனைவரும் சித்தர்களின் குரல் குருவாக விளங்குகின்ற சிவசங்கர் ஐயா அவர்களினுடைய நெறிப்படுத்தலிலே வழிப்படுத்தலிலே மிகவும் சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுடைய திருவருளினால் எங்களுடைய பாத யாத்திரை இனிதே இந்த இடத்திலே நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை அறிய தந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கடாட்சம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். தெய்வான கோயில் பகுதியில் தான் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே அன்னதான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கணும். பாருங்க தெய்வானை அம்மன் அன்னதான மண்டபம். நான் ஒரு வருஷமும் இந்த மண்டப பகுதிக்கு வந்ததில்லை. இப்போ தான் ஏன்னா இந்த மசூதி பகுதிக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து நடைபெறதாக இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திரளான இஸ்லாமியராக்கள் கூடியிருக்கிறத பார்க்கலாம். இந்த பகுதியெல்லாம் வந்து கொடி ஏற்றப்படுவோம்னு சொல்லினா அப்படியே வந்து இந்த மசூதிக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க இந்த நடைபாதை வந்து இந்த சுப்பிரமணியம் என்ற இங்கே பாருங்க இப்போ பல்தரப்பட்ட ஆட்கள் கூடியிருக்கிறத பார்க்கலாம். பெரும்பாலான ஆட்கள் இப்போ சிறிது நேரத்தில் கூடிட்டுனோம் இந்த மசூதி வாதியில். உள்ளுக்க வரவே இடம் இல்லாத அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன நெரிசலை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் மசூதியின் வாயில் வந்து மூடப்படுது.
කතරගම දෙවියන්ගේ ආශිර්වාදය පතන අපි එකම දෙවියෝගේ ආශිර්වාදය පතන අපි சமர்ப்பிக்க கதிர்காம காளி கோவில் குருக்கள் அவர்களை நான் கௌரவத்துடன் அழைக்கிறேன். ஆகியார் அவர்களுக்கும் இங்கே எல்லாம் கட்டி அழைத்துக் கொண்டிருக்கும் எனது நிலைமை அதிகாரி அவர்களுக்கும் எமது இங்கே விசேஷமாக ஒளிபரப்பு தந்த எனது பாபாமார்களுக்கும் இங்கே வழிபாடு வெட்டி கொண்டிருக்கின்றால் இந்த வேளையிலே நாம் எல்லாமே ஒன்று கூடி ஒருதாய் மக்களாக இருந்து இந்த விழாவை இந்த 15 நாட்களுக்கும் இந்த பால்கொடி பகுதியிலே நாம் இந்த கொடியேற்றுகின்றோம். இந்த கொடியால் நாம் வெற்றி பெற்று இந்த விழாவை மீண்டும் சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பது எமது ஆசை. அதேபோல் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கிருக்கும் வந்திருக்க அடியார்கள் எந்தவித எமது போலீசார் அதிகாரிகளுக்கும் எந்தவித தொந்தரவுகளையும் கொடுக்காமல் தங்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருந்து இந்த 15 நாட்களுக்கு இந்த விழாவை சிறப்பிக்க உங்களை மிக வரவேற்கின்றோம். ஏனைய பிறகு வந்திருக்கும் இந்த யாத்திரைகள் அனைவரும் நாம் எல்லாம் ஒன்றுதாய் ஒரே உரம் ஜாதி பேதம் இனம் எல்லாம் அகற்றி நடத்தக்கூடிய இந்த பால்கொடி பாபா மத்தியிலே நாம் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க விழா இந்த சிறப்பு இந்த 15 நாட்களுக்கும் எந்தவித குறைவின்றி இல்லாமல் நீங்கள் நடத்தி வைத்தீங்க. உங்களை அடியார்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். මාර්ගාලයේ සහයෝගයක් ලෙස අපිට මේක සාර්ථකව මේ පෙරහැර මේ මංගල්‍ය කතකර දෙවියන් වහන්සේට අපි කරන මේ මංගල්‍ය අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. ඊනාට දුආ ප්‍රාර්ථනා පිළිවෙලවල ඔතනම මුලින් දේවාලයේ මෞලිදුමා සාදි මෞලිදුමා නම් සමාරාධන. يا رسول الله نعرف يا محي الدين